எதிர்த்து பேசிட்டு இந்த நாட்டில் வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்குகள் நேர்பட பேசுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திரு எஸ்.ஆர். சேகர், இடைவேளைக்கு முன்பு நீங்கள் குறுக்கிட்டீங்க. நான் லேட்டாக உங்கள் கருத்துக்களை முன்வைங்க, அதற்கு பிறகு நான் என்னோட கேள்வி முன்வைக்கிறேன். நான் சகோதரி கோகுலேந்திரா அவர்கள் அவருடைய கருத்துக்களை சைக்கலாஜிக்கல்னு நான் சொன்னதுக்கு பதில் நிறையா சொன்னாங்க. ஒரு மனோதத்துவ மாணவன் அல்லது ஒரு கவுன்சிலருங்கிற முறையில் அவர் பேசுகின்ற பேச்சை நான் பார்க்கின்ற போது, சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உங்களுக்கென்று வருகின்ற பெருமைகளெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளால் வருகின்ற பெருமைகளை அடைவதற்கு நீங்கள் யூ கெனாட் டேக் இட் என்கின்ற தொனியில் அவருடைய பேச்சுகள் இருந்தது. அதுதான் இந்த டோட்டல் வெடிப்புக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருடைய ஒரு மிக உயர்ந்த பர்சனாலிட்டி, ஹையஸ்ட் டால் பர்சனாலிட்டியினுடைய காரணமாக எல்லாருமே அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை செலுத்தினார்கள். அவருக்கு பின்னாலே நான் இந்த விமர்சனத்தை ஒரு கனத்த இதயத்தோடு தான் வைக்கிறேன். காரணம் என்று சொன்னால், அதிமுகவினுடைய செயல்பாடுகளிலே விமர்சனம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை வெளியில் வந்ததும் போது, பொதுத்தளத்துக்கு வந்தபோது அது விமர்சனம் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினாலே, அதுவும் கோகுலேந்திரா அவர்கள் சொன்னது இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லாருமே மிகப்பெரிய மரியாதை செலுத்தினார்கள். அவருக்கு பின்னாலே இருந்த அவருடைய என்ன வேணாலும் சொல்லிட்டு ஒரு 33 வருஷமாக இருந்ததுனால, அவருக்கு பின்னாலே இருந்ததுனால அவருக்கும் அதே மரியாதை போய் சேர்ந்தது. அதாவது நிஜம் வருகின்ற போது அந்த நிழலுக்கு மரியாதை கிடைத்தது. இப்போது நிஜம் இல்லை. நிஜம் இல்லாத போது நிழல் நிஜத்தினுடைய மரியாதை எதிர்பார்க்கிறது, அல்லது நான் தான் நிஜம் என்று சொல்லுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக ஏற்பட்ட இந்த கான்ஃப்ளிக்ட் தான் இது. ஒரு சிறிய உதாரணமாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோகுலேந்திரா அவர்கள் ராஜ்யசபா மெம்பராக இருந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவருக்கு ரயில்வே பாஸ் உண்டு. அதில் அவர் பயணம் செய்கின்ற போது அவருடைய கம்பேனியன் ப்ளஸ் ஒரு அசிஸ்டண்ட் போகலாம். அந்த டிக்கெட்டு அந்த கம்பேனியனுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் வேலிடிட்டி அவர் பயணம் செய்தால் மட்டும்தான். அவர் இல்லாத போது இவருடைய கார்டை வைத்துக்கொண்டு கம்பேனியனோ அசிஸ்டண்ட்டோ பயணம் செய்தால் அது டிக்கெட்லெஸ் ட்ராவல். ஜெயலலிதா இருக்கின்ற போது எதிர்பார்த்த கிடைத்த மரியாதைகள் அவர் இல்லாத போது கிடைக்கும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அதனுடைய வெளிப்பாடாக ஏற்பட்ட உரசல் தான் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த உரசல் பொதுத்தளத்துக்கு வந்துட்டு தான் இந்த விமர்சனம் செய்கிறேனே தவிர, மற்றபடி அதை அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இல்லை, அவங்களுக்கு பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மிக அழகாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி அவர் எனக்கு சரியாக நிழல் நிஜம் சொன்னதை அவர் சின்னம்மாவை சொன்னாரா ஓபிஎஸை சொன்னாரான்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சொல்கின்றோம், ஒட்டுமொத்த கட்சி ரீதியாக நம்ம தமிழ்நாட்டில் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் 32, பட் கட்சி ரீதியாக அதிமுகவில் 50 டிஸ்ட்ரிக்ட் 51 மாவட்டங்கள் இருக்குது. எல்லா நிர்வாகிகளும் எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் நீங்கள் வர வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்போ பொதுச் செயலாளராகும் பொழுது அவங்களுக்கு ஒரு மரியாதை வருகின்றது. அதற்கு முன்பாகவே அம்மா மறைவுக்கு பின்பே அவங்க அதை பற்றி சிந்திக்காமல் அந்த ஷாக்கில் இருந்து மீளாமல் சரி அவரே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கும் முன்னாடி சம்பவங்கள் எல்லோரும் எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் விமர்சனம் எப்படி அலுவல் நடக்கப் போகின்றது, அவங்க மருத்துவமனையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க பார்த்த துறைகள் அனைத்தையும் பிரித்து கொடுக்கல, அனைத்தையும் மரியாதை கொடுத்து முழுமையாக சகோதரர் ஓபிஎஸ் அவர்களிடம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு இந்த சம்பவங்கள் நடைபெற்றது. அப்போ அவர் எவ்வளவு ஒரு தாராள மனசோடு இருக்கணும். இன்றைக்கி எல்லோரும் உதயகுமார் வெறும் ரெவென்யூ மினிஸ்டர் இல்லை, நேற்று பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார், ரெவென்யூ மினிஸ்டர் மட்டும் இல்லை, கட்சியில் அவர் ஒரு பேரவை செயலாளர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேரவை செயலாளர், ராஜு அவர்கள் மாவட்ட செயலாளர் மதுரை மாநகரத்துக்கு. அவங்களுடைய தன்னுடைய விருப்பத்தை நீங்களே முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணோம். அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் எல்லாரும் பெரிய பிரார்த்தனைகள் பண்ணோம். அம்மா வந்ததுக்கப்புறம் வழக்கை அவர்கள் சந்தித்து முடிக்கிற வரைக்கும் இவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போவே என்ன சொன்னோம், அம்மா தான் முதலமைச்சராக வரணும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கு தனிப்பட்ட ஒரு உதயகுமாருக்கு
எல்லாருடைய நலன் கருதி எல்லாருடையும் கருதி அவருக்கு ஒரு விருப்பம், தன்னுடைய விருப்பத்தை அப்படி எல்லாரும் தங்களுடைய விருப்பத்தை நீங்களே முதல்வராக வாங்க, இந்த அம்மாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இதுவே வந்து ஒரு அதே சகாப்தமும் அதே சரித்திரமும் தொடர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இன்றைக்கு நிஜமாக வந்துவிட்டவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நான் சகோதரனாக இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏன் வந்து இந்த ஆட்சி, அம்மா உருவாக்கிய இந்த ஆட்சி, எந்த கூட்டணி வேணான்னு உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி நீடித்து இருக்க வேண்டும், அம்மா சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நீடித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட ஆட்சி நலன் கருதி, சரி அந்த ஆட்சி நலன்ங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆளுநரோட செயல்பாடு பேசலாம். இப்போ திரு அப்பா ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயம் சொல்றாரு, ஆனா ஒரு நாடு அழிஞ்சு போச்சுன்னு நான் ஏதோ ஒரு இதான விமர்சனமா சொல்றதாவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நாடு சரியா இருக்கு, நாடு சரியா இருக்குன்னு திரு அப்பாவை போன்ற மூத்த அரசியல்வாதி ஒத்துக்கிறாருன்னா நான் அந்த வார்த்தை திரும்பி எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற விமர்சனத்திற்கும் நான் முன்வைக்கிற பார்வைக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரே திரு மணியிடம் பேசிட்டு வருவோம். ஆளுநருடைய செயல்பாடுகளை வந்து நம்முடைய அப்பா அவர்கள் வந்து ரொம்ப இதுவாக வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறது ஆச்சரியமா இருக்குது. எனவே அது அவங்களுடைய ஸ்டாண்டு, இஷ்யூ அது இல்லை. இந்த நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பேசணும்னா அது இந்த விவாதத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள் என்பது ரொம்ப முக்கியமான மாதங்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஒரு பட்ஜெட் முடிகிற காலகட்டத்தில் வந்து கடைசி 2 மாதத்தில் வந்து எவ்வளவோ துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து முற்றிலுமாக முடங்கி போவது என்பது எங்கே போய் பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த நலத்திட்ட உதவிகளுக்கு 2016-17ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது கொடுத்த அந்த பட்ஜெட் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள், அதில் வரக்கூடிய அடுத்த 2nd 3rd அலோகேஷன் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து அறிவிப்புகள், ஆமாம் அது எல்லாமே பாதிக்கப்படும். அப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பட்ஜெட்டுக்கான அந்த விதமான கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட் என்பது வந்து வெறும் வரவு செலவு கணக்கு கிடையாது. ஒரு பட்ஜெட் என்பது ஒரு அரசாங்கத்தோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் ஏற்கனவே செயல்படுத்த முடியாத திட்டங்களுக்கான அந்த நிதியை ஒதுக்குவது, ரிலீஸ் பண்ணுவது, அடுத்த பட்ஜெட்டுக்கான வேலைகள், இதெல்லாம் நடக்கணும்னா இந்த இன்ஸ்டபிலிட்டி முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும். ஓபிஎஸ் ஆண்டாலும் சரி, சசிகலா ஆண்டாலும் சரி, இந்த இன்ஸ்டபிலிட்டி ஒரு முடிவுக்கு உடனடியாக வர வேண்டும். ஏன்னா இந்த கேலி கூத்து தொடர்வது என்பது தமிழக அரசு நிர்வாகத்திற்கு நிச்சயமாக நல்லது கிடையாது. அந்த இன்ஸ்டபிலிட்டி நான் எந்திரத்திலிருந்து கொஸ்டின் பண்ண தொடங்கினேன்னா, வர்தா புயலுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதியினுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்பது பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது. வறட்சி நிவாரணத்துக்கு அங்கே கணக்கெடுக்கும் பணிகள் நடத்திருக்காங்க கிராம நிர்வாகிகள். அவர்கள் பல்வேறு சிக்கல் இருக்குன்னு போராட்டங்களை 3 நாள் விடுப்பு போராட்டத்தை எல்லாம் தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆளுநருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கு, டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை நாளை மதியம் இங்கே சென்னை வந்த பிறகு எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, எப்படியெல்லாம் பயன்படுத்துவது மக்களுக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப சிக்கலான கேள்வி. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பேசியது போல ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்து விடுகிறார். உடனடியாக அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரை வந்து காபந்து சர்க்காராக கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக நீடிக்கணும்னு ஆளுநர் கேட்டுக்கொள்கிறார். திடீரென்று 48 மணி நேரத்தில் அந்த முதலமைச்சர் பல்ட்டி அடித்து நான் வந்து மிரட்டலின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் நான் கொடுத்தேன், வேண்டுமானால் நான் வாபஸ் வாங்கி பண்ணுறாரு. இது என்னமோ குழந்தைங்க வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி அந்த கதை கிடையாது. இது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, கவர்னர் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணி கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக வச்சுட்டார். இப்போ கவர்னர் கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் ஓபிஎஸ்சியை நீங்கள் போய் வந்து உங்களோட இது மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். அல்லது செகண்ட் அடுத்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய அவங்க அந்த நெக்ஸ்ட் லீடர் எடுத்திருக்காங்க, திரும்ப சசிகலா அவர்கள் எடுத்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் போய் அதிகாரப்பூர்வமாக ஷி டிட் நாட் ஸ்டேக் ஹர் கிளைம். அவங்க வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். தனித்தனியாக ஒவ்வொரு எம்எல்ஏவையும் ஆளுநர் கூப்பிட்டு பேசலாம். ஆனால் இதில் ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 69 ஆண்டுகள் இந்திய சுதந்திர வரலாறுல பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு ஸ்டேட்டடான ஒரு ரூல் கிடையாது. இது வந்து ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது ஆளுநர் என்ன பண்ணுவார் என்பதை யாராலுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இந்த கவர்னர் என்பவர் எந்த கவர்னரையும் போல வந்து மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாகத்தான் இருப்பார். ஆகவே மோடி அரசாங்கம் என்ன விரும்புகிறதோ அதன் பிரதிநிதியாகத்தான் ஆளுநர் இங்கு செயல்பட முடியும். நம்மை மாதிரி இருப்பவர்கள் விரும்புவது சிவில் சமூகத்தின் நோக்கம், விருப்பம் என்பது இந்த ஒரு இன்ஸ்டபிலிட்டி, நிச்சயமற்ற தன்மை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னது போல வந்து வார்தா புயலால் வந்து நமக்கு வந்த நஷ்டம் இருக்கிறது, டிமானிட்டைசேஷனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டால் வரக்கூடிய இழப்புகள், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை நம்ம செயல்படுத்தணும்னா அதில் வரக்கூடிய கூடுதல் நிதிச்சுமை. ஆகவே இதை பற்றி தான் நம்ம பேசணும். பாலிடிக்ஸ் யாரை எங்க உட்கார வைக்க சொன்னாங்க, முன்னால உட்கார வைக்க சொன்னாங்களா, பின்னால வைக்க சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க பாலிட்டிக்கல் டிபேட் அவங்க எங்க நடத்திட்டு போட்டோம். சிவில் சமூகம் கவலைப்பட வேண்டியது என்பது இதுதான். இதை சுற்றி நம்முடைய விவாதங்கள் நடந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆளுநர் என்பவர்
அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் நிறைய அவர்கிட்ட இருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய அந்த சிக்கலான சூழ்நிலையில் அவர் இப்படித்தான் செயல்படுவார் என்று நாம் ஜோதிடம் கூற முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு அப்பா, ஒரு பத்திரிகையாளராக அதை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரதான எதிர்க்கட்சியாக உங்களிடம் கட்டாய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா மக்களுக்கு கடமைப்பட்டவர்கள் நீங்க. அப்படி பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவிடம் கட்டாயம் இந்த நடவடிக்கைகளை அவர் எடுத்தாக வேண்டும்னு நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன? அதாவது நீங்க வரதா புயலுக்கு வந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்திருக்காங்க. வறட்சிக்கு நிவாரணமே இன்னும் கொடுக்கல. மத்திய அரசு போய் வாங்கிட்டு வரல. 2015-16க்கு நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமிலிருந்து வந்த பணத்துக்கு மேட்சிங் கிராண்டு 400 லட்சம் கோடி ரூபா கட்டணும். அதை இன்னும் வாங்கி கொடுக்கல. அதெல்லாம் நம்ம யாருக்கும் பார்க்கல. நம்ம இன்னும் 450 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகள்கிட்ட வாங்கின கரும்புக்கு பணம் கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்காக அவ்வளோ பிரச்சனையும். முன்னாள் முதல்வர் எடுத்த உதவி திட்டத்தை இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. 50,000 கோடி ரூபாய் இப்போ கவர்மெண்ட் ஈபிக்கு கட்டணும். நம்ம மீதி 35,000 கோடி தான் அவங்க கட்டுறாங்க. அப்போ அதில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நீட் எக்ஸாம் என்னாச்சு? ஜிஎஸ்டியில் பாதிப்பு நமக்கு 4,000 கோடி ரூபா பாதிப்பு. இப்போ எங்கேயும் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, எந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. சேல் டாக்ஸ் கம்மி. அடுத்த மாதம் சம்பளத்துக்கு வசதி இல்லை. இத்தனைக்கும் ஒட்டு மொத்தமாக இருந்ததுனால தான் தளபதி என்ன சொன்னாரு, இது ஒரு செத்த கவர்மெண்ட் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கு தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பில் பாஸ் பண்ணிருக்காரு. நான் பேசிக்கிட்டேன், நீங்க பேசும்போது எனக்கு பேச விடாம நான் பேசிக்கிட்டேன். நீங்க வந்து ஒரு விஷயத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆந்திராவில் என்டிஆர் முதல்வராக இருந்தார். நேரே அமெரிக்காவுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு போனார். பாஸ்கர் ராவ்கிட்ட கொடுத்துட்டு போனார். அவர் ஒட்டு மொத்தமாக எனக்கு தண்ணி சொந்தம் கொண்டாயிட்டார். அவர் அதுக்கப்புறம் உடனே உடம்ப கூட பார்க்கல, ஓடி வந்தார். அவ்வளோ பேரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இப்போ நான் ஏடிஎம்கே அலைகிறாங்களே இதே போல் ஜனாதிபதியை போய் பார்த்தாரு. அவர் எண்ணி பார்த்துட்டு, ஆமாம் எண்ணிக்கெல்லாம் சரியாக இருக்குது, நீ நேரே அங்கே போ அப்படின்ட்டு சொல்லி, நான் ஒன்றும் செய்ய முடியாது, கவர்னர்கிட்ட போ, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே மாதிரி தள்ளி விட்டார். இவங்க என்னமோ அம்மா தான் எல்லாம் வேணும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி எல்லாரும் பண்ணாங்கன்னு ஒரு நடிப்பு நடிக்காங்க இவங்க. அது இல்லை. இது 2 தடவை அவர்கிட்ட கொடுத்து அப்படியே பொன்னாம்போல திரும்ப கொடுத்துட்டாரு. சரி, இவனை தவிர வேற ஆளு மன்னிக்கணும், இவரை தவிர வேற ஆளு கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தாங்க. அதனால கூப்பிட்டு வச்சு ஒரு மிரட்டாங்க. இதுதான் காடனில் தொடர்ந்து இதே ஆட்களை வச்சு தான் பண்ணுவாங்க. சுத்தி இருப்பாங்க இவங்க, சொந்த பந்தம் அவ்வளவும், ஊர் ஊரா போவாங்க, மாட்டமா போவாங்க, மிரட்டுவாங்க. இவ்வளவும் நடந்த காரணத்தினால இப்போ அவங்கள உள்ள ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தாச்சு. இல்ல ஒரே நம்ம ரொம்ப அப்பா நீங்க மிக மூத்த சசிகலா மாப்பிள, சசிகலா புஷ்பம் மாப்பிளைய யார் அடிச்சா? ஒரே நிமிஷம். நீங்க தான் ஆளுநரை பற்றி பேசலாம், ஆரோக்கியமா விவாதிக்கலாம். நீங்களே வந்து இதுக்குள்ள போறீங்க. அப்பாவு நீங்க ஒரு மிக மூத்த அரசியல்வாதி. ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கங்க, மிக மூத்த அரசியல்வாதி நீங்க ரொம்ப அழகா ஆரோக்கியமாக ஆளுநர் விஷயத்தை பேசலாம்னு ஆரம்பிச்சீங்க. நீங்க இப்ப மறுபடியும் வேற விஷயத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்னொன்னு நினைவுபடுத்துறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கும் இந்த தமிழகத்துடைய பொறுப்பு முதலமைச்சர். அவரை பற்றி விமர்சனம் என்பது வேறு. ஆனால் அவர் வகித்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது 7 கோடி மக்களின் பிரதிநிதி. அப்ப நம்ம விமர்சனங்களை சற்று கவனமாக வைக்கலாம். ஏன்னா தொடக்கத்திலே திரு எஸ்.ஆர். சேகர் ஒரு விஷயத்தை சொன்னார், நான் அவருக்கு இறுதியில் அதை நினைவுபடுத்தலான் இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி விமர்சனத்தை முன்வைக்க கூடாது. தனி நபர் அல்ல, அவர் ஒரு முதலமைச்சர், இந்த 7 கோடி மக்களின் பிரதிநிதி. அதை கவனமா நீங்க பயன்படுத்தணும். உங்களை கேட்டுக்கிறேன். அவரு தான் என்ன சொல்றாருன்னா, என்னை கூப்பிட்டு வச்சு 2 மணி நேரம் என்னை திரட்டன் பண்ணி மிரட்டினா, நீங்க சொன்ன விஷயத்துல வேற பக்கம் வந்துட்டீங்க. அந்த பதில அவரு சொல்றாரு. அவர் சௌரியத்துக்கு சொல்லுவாரு, 4 நாள் கழிச்சு வந்து உட்கார்ந்து காப்பந்து அரசு தவறுதலாக ஏன் சொல்றீங்க? செயல்படுதா அப்படின்னு சொன்னா நல்லா செயல்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரு.
இவர் கிளீனா உடனடியாட்டு உச்ச ஏன் நீங்க நீதிமன்ற சட்டமன்றத்துல சொல்லிருக்க நீதிபதியை வேண்டியதானே? வச்சு ஏன் இவர் இவ்வளவு நாள் இருந்தாரு? ஏன் அதை பத்தி சொல்லல? ஏன் இது வரைக்கும் அவர் உங்கள் சொல்லல? பார்வையில் பன்னீர்செல்வம் அரசு சிறப்பாக செயல்படுத்துகின்றீங்க. இல்ல, இது ஒரு முடிவு, நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. சரி, திரு ஆர்குடி. இல்ல, அதோட மட்டும் இல்ல, இது திரு அப்பா கொஞ்சம் காத்துங்க. நல்ல நீங்க முடிவு தானே எடுத்திருக்காரு. நாளை கவர்னர் வராரு. சோஷியல் மீடியாவுல வந்தாச்சு. எல்லா தரப்பையும் முதல்ல நீங்க தானே யாரை பண்றீங்க. கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஓபிஎஸ் இன்றைய முதல்வர் காப்பந்து முதல்வர் தான் கூப்பிடணும். கூப்பிட்டு அவர் என்ன தொடர்ந்து சொல்றாருன்னா, என்னை மிரட்டி வாங்கினாங்க, உண்மையிலே என்ன 4 நாள் விஷயத்தை நீங்க கழிச்சு தெரிஞ்சுக்கணும். 4 நாள் இவர் கழிச்சு சவால் சொல்லுவாரு. கொடுத்து யாருக்கு நேரா போய் சொல்ல வேண்டியதானே, என்னை மிரட்டினார்கள் மூலமா கொடுத்ததுக்கு அவர் நடவடிக்கை எடுத்துக்க கூடாது. அதனால இவரை கூப்பிட்டு பேசி என்ன நடந்துன்னு கேட்டு அவர் தொடர்ந்து சொல்றது, நான் சட்டமன்றத்தில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பேங்காரு. எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க சொல்லி அவர் எங்க கூடயே இருக்காங்களே சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க கூடயே மெஜாரிட்டி இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் கூப்பிடணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை. இல்ல, கோரிக்கையில அதான உண்மை, அதான சரி, சட்டம். திரு ஆர்குட்டி அப்படி கூட ஒரே நிமிஷம். திரு ஆர்குட்டி அப்படி ஒரு டிமாண்ட நாளைக்கு ஆளுநர் முன்வைக்கும் போது இன்றைய காலத்து இந்த நிமிஷத்து நிலைமையில இருந்து நம்ம பேசுவோம். இல்ல, 60 கொஞ்சம் காத்துங்க. அவர் கேள்வி அவருடைய முதல்வர் இருக்காரு. 60 நாள் கழிச்சு கொஞ்சம் காத்துருங்க. இதையே 100% எப்படி நம்ப முடியும்? அப்பா கொஞ்சம் அப்ப காத்துருங்க. கவர்னர் விசாரிக்கணும்ல அவ்வளவு தெரியும். என்ன அழுத்தத்துல உங்களை டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிட்டீங்க. அதே விஷயம் திரு ஆர்குட்டி, இப்போ இந்த நிமிஷத்துல என்னுடைய நிலவரத்தை வச்சு நான் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியினுடைய பொருளாளர் அமைச்சர் நாளைக்கு நம்பர்ஸ் நாங்க நிரூபிச்சிருவோம், கவர்னரை பார்த்துருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எனக்கு பெரும்பான்மை இருக்குது, என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சசிகலா பின்னில் இருப்பதாகத்தான் காட்சியில் வந்து கொண்டிருக்கின்றன. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னில் 5 எம்எல்ஏக்கள் இப்ப வந்திருக்காங்க. திரு மைத்ரேயன் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையான காட்சிகள் மூலம் பார்க்கிறோம். எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் சொல்வதனுடைய நம்பகத்தன்மை எந்த அளவிற்கு சாத்தியமானதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சாத்தியமானதுன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு என்ன சொல்கிறாங்க. அது நிரூபிக்கிற போது தான் அந்த பிரச்சனை வரும் வைங்களேன். ஏன்னா இப்போ சொல்ல முடியாது, இவர் தான் வர்றாரு அவர் தான் வர்றாரு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காரு, நிரூபிப்பார் நம்பிக்கை எங்களுக்கு. சரி, திருமதி கோகுலேந்திரா, திரு பன்னீர்செல்வத்தினுடைய அந்த பேட்டி என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை அதிமுக தரப்பில் ஏற்படுத்தியது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்காது. இப்ப அவர்கள் சொல்வது போன்று தேவை வரும்போது எங்கள் ஆதரவாளர்கள் வெளியே வருவார்கள் அப்படிங்கிறதும் மீண்டும் ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக நீங்க பாக்குறீங்களா? இல்லை, எல்லா மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் வந்து அனைவரும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்று உறுதியாக எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கின்றார்கள். சிலர் சுயநலத்திற்காக சிலர் அங்கங்கே அங்கே இங்கே இருக்கக்கூடிய நிலையில எம்எல்ஏ 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் சொன்னாங்க நான் போயிருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் அப்பாவும் சொன்னார் இல்லையா, பெண்டிங்ல இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானது கோர்ட்ல இருக்கே, பெண்டிங் இருக்கே, அதை எப்படி இப்ப வந்து கவர்மெண்ட் இது பண்ண முடியும்? நீட் எக்ஸாம் தமிழக அரசுக்கு தேவையில்லைன்னு நீங்க வச்ச கோரிக்கைகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க செத்த கவர்மெண்ட் நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க செத்த கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதான், நாங்க செத்த எதிர்கட்சி சொல்ல வேண்டியதுதான். இப்படி எல்லாருமே நாங்க சொல்லிட்டே இருக்கோம். ஒரு ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும். மெஜாரிட்டி மெம்பர்ஸ் கோரும்போது உங்கள் நிலை என்னவாக? மெஜாரிட்டி நாங்க கண்டிப்பா முதலமைச்சராக பதவி ஏற்க போகின்றார்கள். மெஜாரிட்டி மெம்பர்ஸ் பிசிக்கலா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் வரல. பாதுகாப்பு போட்டு கூட்டிட்டு போறோம். ஒவ்வொரு வகையிலும் அவங்கள மிரட்டி இருக்காங்க அல்லது ஏதோ ஒண்ணு சொன்னாங்களா, ஏதோ ஒரு இடத்துல மிரட்டி இருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்லன்னா அவங்கள ஃப்ரீயா விட்டுருக்கலாம். அது எங்க பிரச்சனை? நீங்க ஏர்போர்ட் கூட்டிட்டு போறது என்ன பெரிய மிரட்டலா? இல்லை, ஏன்னா என்னை பொறுத்தளவு 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை. என்னுடைய விவாதத்துக்கு வந்திருக்காரு. அம்மாவுடைய விசுவாசியா, அம்மாவுடைய அறிமுகப்படுத்தி தான் முதலமைச்சர் இருக்கிறார். அவரோட இருப்பேன், 1 வந்தாலும் சரி, 5 வந்தாலும் சரி, நிரூபிக்க முடியினாலும் சரி. அது உங்களுடைய தன்னிலை விளக்கமாக நான் எடுத்துக்கிறேன். திரு எஸ்.ஆர். சேகர், இறுதியாக உங்களிடம் உங்களுடைய இறுதி கருத்துக்களை கேட்கிற அதே நேரத்தில்
தொடக்கத்துல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பற்றி நைட் வாட்ச்மேன், கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படி போன்ற விமர்சனங்களாம் முன்வைத்தீர்கள். உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்த மாநிலத்தின் மூத்த நிர்வாகி ஒருவர் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டாம் என்று ஒரு செய்தியாளராக தனிப்பட்ட முறையில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் பதவிக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதோடு உங்களுடைய இறுதி கருத்தையும் பதிவு செய்யுங்க. இல்லை, இது வந்து மரபு மீறலான ஒரு வார்த்தையாக இருக்குமே. ஆனால் நான் இதை வந்து இதற்காக இது ஒன்று சொல்லப்போனால் வாபஸ் கூட பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து பன்னீர்செல்வம் அவர்களை காயப்படுத்துவதோ அவமானப்படுத்துவதோ அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல. ஏனென்று சொன்னால் இப்போ இன்றைய பிரச்சனை வந்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய வார்த்தையினுடைய பிரகாரம் பார்க்கின்ற போது அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால தான் வந்திருக்கிறது. அவர் பொதுச் செயலாளர் தேர்வை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர் பேட்டியில் கொடுத்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட காயம்தான் அவரை வெளியே வர தூண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் ஜனநாயக முறைப்படி, ஜனநாயகம் இல்லாத முறைப்படி, அல்லது சசிகலா அவருடைய கை ஓங்கி இருக்கிறது, அதனாலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர் பெற்று வருகிறார், வழிமுறை எதுவாக இருந்தாலும் ஜனநாயகத்தினுடைய கொட்டேஷனுக்குள்ளே சொன்னோம்னா மெஜாரிட்டி எம்எல்ஏக்களுடைய தீர்வு, அந்த தீர்வுக்கு சசிகலா வெற்றி பெறுகிறார், அவர் வர வேண்டிய முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஆறுகுட்டி சொன்னது போல மக்களுடைய அடிப்படை கீழ்மட்டத்தில் கிராஸ் ரூட் லெவலில் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் இப்போது இந்த ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் 5 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவை தேர்ந்தெடுத்து விட்டது. எனவே இந்த சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நிழல் நிஜமாக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு பின்னாலே நிழலாக இருந்தவர் தான் நிஜமாக இருப்பதாக சொல்லி செயல்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட அந்த கான்ஃபிளிக்ட் காரணமாக அந்த நிஜத்துக்கு நிழலுக்கும் நிஜம் மறைந்த போது நிழல் ஆட்டோமேட்டிக்காக மறையுது. ஆனால் அந்த நிழல் தன்னை நிஜம் என்று நிரூபிக்கின்ற வரையிலே அது வந்து நிழலாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே தன்னை நிரூபிக்காத வரை உடனடியாக அவர் கொடுத்த சில நடைமுறைகள் பன்னீர்செல்வத்துக்கு மன உளைச்சல் ஏற்படுத்த காரணத்தினாலே இப்போது அதிமுகவில் பிரச்சனை இல்லைன்னா 4 நாளைக்கு முன்னால இருந்த அதே அதிமுகவாக இருந்து இன்றைக்கு சசிகலா அவர்கள் உட்கட்சி பிரச்சனைகள் பற்றி நீங்க போன தளத்திலே கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, இப்படி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் எழுந்திருப்போது கூட மிகப்பெரிய மாநிலத்திற்கு இன்னும் பொறுப்பாளுநரே இருக்கிறாரே, நிரந்தர ஆளுநர் தமிழகத்திற்கு எப்போது வருவார், மத்திய அரசு அது குறித்து என்னமா நடவடிக்கைகள் எடுக்கும், மத்திய அரசினுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான நீங்க இது குறித்து என்ன பதில சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து. இல்லை, ஊடகத்தினுடைய மூலமாக தியாகச்சமல் வைக்கின்ற இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று எவ்வளவு விரைவாக முழு நேர ஆளுநரை இங்கு அப்பாயின்ட் பண்ணுவோம், அதை உறுதியாக பண்ணோம். இப்போது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் எதுவும் இல்லை, அது வந்து பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அது இன்டர்னல் கிரைசிஸ் ஆஃப் ஏஐடிஎம்கே. அதை நாளை கவர்னர் சரி செய்து விடுவார். சரி, அதை உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். தமிழக அரசியல் களம் முன் எப்போதும் காணாத அடுத்தடுத்த திருப்பங்களை சந்தித்து வந்தாலும் தமிழகத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பார்வைகள், இங்கு இருக்கக்கூடிய ஸ்திரமற்ற தன்மைகளும், இங்கு நடைபெறக்கூடிய அரசியலில் நிகழக்கூடிய நகர்வுகளை மிக புதிதாகவும் தமிழகத்திலும் இப்படி ஒரு நிலைமையா என்கிற கேள்வியோடும் முன்வைத்திருக்கிறார்கள். இது சரி தவறு என்கிற விவாதங்கள் எல்லாம் தாண்டி சாமானிய மக்களை இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பாதிக்குவதற்கு முன்பாக உரிய நபர்கள் அது குறித்த உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம் நண்பர்களே. எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய